யாராவது இன்றைக்கி ஒரு பையன் கேமராவை தூக்கிட்டு போய் இன்ஸ்டாகிராமில் நான் இங்கே வந்துட்டு நண்பர்களே இங்கே ஃபலூடா இப்படி கிடைக்குது நண்பர்களேன்னு பேசும்போது எனக்கு தாங்குவியா தம்பி நீ அப்படின்னு தான் தோணுது. 2 வேளைக்கு மேலே அதிகம் சாப்பிட்றவனை வந்து கோபமாக பார்த்த சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம். ஒருத்த அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டானா நம்ம மரபு அதை இறை எடுக்கிறான்னு தான் சொல்லுதே தவிர சாப்பிட்றான்னு சொல்கிறது இல்லை. சித்தார்னா எனக்கு தெரியாது, பூரா விளங்காது, ஒன்று வேலை செய்ய தூரத்துக்கு போடு. வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியா மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களுடனும் அவருடைய இந்த மருத்துவ பயணத்தில் அவரோடு தோளுக்கு தோளாக பயணிக்கக்கூடிய பிற மருத்துவர்களையும் இந்த நலத்திண்ணை யூடியூப் சேனலுக்காக கலந்துரையாடி வருகிறோம். அந்த வகையிலே இப்போது உரையாடலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் சுஜினா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த உணவை பற்றின பார்வை பண்பாட்டிற்கு பண்பாடு மாறுபடுறது. நான் கஜகஸ்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு போயிருக்கும்போது அது உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பி புல்வெளி தான், பெரிய நொமேட்டிக் கல்ச்சர் இருக்கக்கூடிய நாடோடி வாழ்க்கை முறை. அங்கே சில நாடோடிகளுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தோம். எல்லா உணவு மேஜையுமே அந்த இயேசு கிறிஸ்துவோடைய லாஸ்ட் சஃபரில் வர நம்ம அந்த ஓவியத்தில் பார்க்குற அளவுக்கு நீண்ட மேஜை தான். அந்த நீண்ட மேஜையில் ஒவ்வொரு லேயராக உணவுப் பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கும். பழங்கள், அதுக்கப்புறமா உலர் திராட்சைகள், அப்புறம் ரொட்டி, அப்புறம் நான்வெஜ்ஜில் இந்த ஐட்டம், அப்புறம் தேன், அப்புறம் இது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 உணவு அங்கேருந்து கீழிருந்து மேலாகவும் திரும்ப இது ரிவர்ஸில் மேலிருந்து கீழாகவும் போயிருக்கும். ஏன்னா அந்த டேபிளில் உட்கார எல்லாருக்குமே எல்லாமே அக்சசபிளாக இருக்கணுங்கிறது தான். அங்கே நான் இருந்த ஒவ்வொரு வேளை உணவுமே அப்படி தான் இருந்தது. 1. 2வது, ஒவ்வொரு வேளை உணவும் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அந்த சாப்பாட்டு டேபிளில் உட்காரும்போது இருக்கிற ப்ரிப்பரேஷன் மிக 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 நிதானமாகவும் எல்லாரும் உரையாடி கொண்டு தான் சாப்பிட்றாங்க. ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணால் கூட அந்த கூபையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிக்கோங்க, நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த அதே டேபிளாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி உட்காந்து நீங்கள் 10 நிமிஷம் சாப்பிட்டு கூப்பிடுவாங்கன்னு வெளியே வெயிட் பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரம் கழிச்சு வாங்க இப்போ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உட்காந்து சாப்பிடுங்க, நாங்கள் வெளியே போயிடுவாங்க, அதையே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் எனக்கு கஜகஸ்தானில் அந்த அனுபவம். அப்போது அது அவ்வளவு வெரைட்டிஸ், அது எல்லாமே ஆரோக்கியமானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் மிதமிஞ்சின இனிப்பு இருக்குது, மிதமிஞ்சின காரம், அதுவும் ஊறுகாயின் வெவ்வேறு வண்ணங்களை நான் அங்கே தான் பார்த்தேன். வினிகரில் ஊற வச்சது, அங்கே ஊற வச்சது, இங்கே ஊற வச்சது, அப்படி இருக்குது. அப்புறம் புக்கர் பரிசு வாங்கின ஒரு ஆர்மீனியன் ரைட்டரை சமீபத்தில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கூப்பிட்டு பேச வச்சாங்க. சர்வதேச புத்தகம் கட்சி விட்டு வந்திருக்கும்போது அவர் ஆர்மீனியன் உணவும் இதே தான், கிட்டத்தட்ட டேபிளுக்கு பல வண்ணங்கள் இருக்கும், பல்வேறு விஷயம் இருக்கும். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பண்பாட்டு செழுமைக்கும் அவனுடைய டைனிங் டேபிளில் இருக்கிற கலர்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய உணவுகள் அவ்வளவு வண்ணமாக இருந்துச்சுன்னா, அவர் சொல்கிறது கலரிங் இல்லை, ஒரு திராட்சை இருக்குது, ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஒரு இருக்குது, எல்லாமே இருக்குது. மாமிசம்னா 5 வகை மாமிசம் இருக்குது. எல்லாம் அந்த வண்ணம் ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு, அது ஒரு டைவர்சிஃபைடு கல்ச்சருடைய ரெப்ளிகா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எனக்கு உண்மையிலே அவங்களும் ரொம்ப ஹாப்பி. உலகத்துடைய மிக மகிழ்ச்சியான மனிதர்களில் நிஜமாக கஜகஸ்தான்காரர்கள் இருக்காங்க. அதை நான் அங்கே 10 நாள் இருந்து உணர முடிஞ்சது. ஆர்மீனிய மக்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அவ்வளவு உலகப் போர்கள், அவ்வளவு பிரச்சனைகள், படுகொலைகள் எல்லாம் தாண்டி கூட இன்றைக்கி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஈட் லைட் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரம்மாண்டமான சஃபர், அதை என்ன சொல்கிறது, சப்பர்னு சொல்லணும் இல்லையா இங்கிலீஷில், இந்த பிரம்மாண்டமான விருந்து, ஒவ்வொரு வேளையும் விருந்து, இந்த 2க்கு இடையில இருக்கிறது ஒரு பெரிய கோடு. அதாவது எங்கள் அப்பா டேய் நான் குருணையை குத்தி தின்னவன்டா, ஏன்ட்ட இப்படி பேசாத அப்படிம்பாரு. அதாவது தாது வருஷம் மாதிரியான பஞ்சங்கள், அந்த பஞ்ச காலத்தில் குருணைன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறனால அதை சொல்ல வேண்டியது இருக்குது. நெல்லை குத்தி அரிசி ஆக்கினதுக்கப்புறம் அதில் எஞ்சி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரிசி துணுக்குகள் கடுமையாக கசக்கும், ஆனால் அதில் ஸ்டார்ச் இருக்குது. ஸோ அரிசி வாங்குறதுக்கு வசதி இல்லாதவர்கள் அந்த குருணையை பொங்கி சாப்பிட்ருக்காங்க. எங்களுடைய அப்பா அந்த தலைமுறை சேர்ந்தவர். டேய் நான் குருணையை குத்தி தின்னவன்னு. மற்ற சூழ்நிலையில் அது கோழிக்கு தீவனமாக போடுறது, பன்றிக்கு தீவனமாக போடுற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த கலர்ஃபுல்லாக வெரைட்டியாக சாப்பிடக்கூடிய ஹாப்பியஸ்ட்டு கல்ச்சரையும் பார்க்குறோம். லைட்டாக சாப்பிடு, அளவாக சாப்பிட்டுக்கோ, நைட்டு சாப்பிடாமலே படுத்துக்கோ, நல்லது, மினிமமாக சாப்பிடு, சின்ன டிஃபன் கேரியர் வச்சுக்கோ, இவ்வளோ அரிசி வச்சு இவ்வளோ வெரைட்டி வச்சுக்கோன்றது இருக்குல்ல. இது ஏதாவது ஒரு விதத்தில்
கல்ச்சுரலாக நம்ம லைஃபோட கலரை குறைக்குதா? நிச்சயமா. அதாவது நீங்க சொன்னோனே முதல்ல கஜகிஸ்தானுக்கும் அர்மேனியாவுக்கும் போகணும்னு தோணுது. சரி. 2க்கும் போனதில்ல, போயிட்டு வரணும். சரி. அதாவது நம்ம வந்து சில பழைய புத்தகங்கள்ல படிக்கிறப்ப விஜயநகர பேரரசு இப்படி கொண்டாடி சாப்பிட்ருக்காங்க. எல்லா நாயக்க மன்னர்களும் தொப்பையோட தான் இருப்பாங்க. அவன் பெரிய தொப்பையோட இருப்பாங்க. அந்த விஜயநகர பேரரசுல ஒரு பாடல், அது டக்குன்னு ஞாபகம் வரல. அதுல வந்து இனிப்பு வந்து ஒரு 45 இனிப்பு ஒவ்வொரு வேளை. ஆமா, ஒரு இனிப்பு வரிசையா சாப்பிட்ருக்காங்க. நம்ம இந்த செட்டிநாடு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க வீட்டு திருமணங்கள், அவங்க இதில் ஆப்பிள் ரசம், அன்னாச்சி பழம், மோர் குழம்புன்னு வாரியார் வரிசையா அது சாப்பிட்றது. நம்ம சில நாஞ்சில் உணவுகள், அவங்களுடைய இதுலேயும் அந்த வேறு வகையான மீன்கள், அதனுடைய உணவுகள், இப்படி கொண்டாட்ட மனோபாவங்களில் சாப்பிட்ட உணவுகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஆரம்பத்திலேருந்தே நம்ம ஊரில் உள்ள புரிதல், அதாவது 2000 வருஷத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்து அதனுடைய நூல்கள்லேருந்து எடுத்து பார்க்கும்போது, மருந்து வேற, விருந்து வேற, அன்றாட உணவு வேற, விருந்து வேற, 2 வேளைக்கு மேலே அதிகம் சாப்பிட்றவனை வந்து கோபமாக பார்த்த சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம். அப்புறம் பெருங்கொண்டாட்டங்கள், பெருஞ்செல்வந்தர்கள், மன்னர்கள்ட்ட வேணால் இருந்திருக்கும்னு தோணுது. நமக்கு கிடைச்சிருக்க படித்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரு விருந்துகள்ங்கிறது ஒன்லி ஆண் விழா காலங்களில் இல்லை ஏதாவது ஒரு திருமணங்களில் மட்டும்தான் அது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம உணவு வந்து ஆரோக்கியத்துக்காக தான் அது வந்து 2 விஷயமா பார்க்குறாங்க. நான் ரொம்ப ரசித்து பார்க்குற விஷயம் வந்து உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இருந்தோம். இன்றைக்கி வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் ஒன் ஹெல்த்துக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. உணவிடப்படுவது நிலத்தோடு நீரேங்கிறது இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம நவீன உலகம் வருது. ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணத்தில் அன்னைக்கு வந்து நிலத்தோடு நீரேன்னு அவன் யோசித்து நம்ம உணவை வந்து அப்படி ஈக்காலஜிக்கலாக பார்த்தமா இருக்கட்டும். அப்புறம் திரும்ப திரும்ப வந்து திருக்குறளில் 10 குறள் மருந்துங்கிற அதிகாரத்தில் 7 குறள் உணவை பற்றி தான் இருக்குது. அப்போ மருந்துங்கிறதுக்கு கீழே 10ஐயும் மருந்தை பற்றி பேசியிருக்கலாம். சமண மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கலாம், அன்னைக்கு இருந்தக்கூடிய மருத்துவ தத்துவங்களை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் உணவுன்னு அவர் தொகுத்திருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரியான உணவு வந்து நமக்கு ரொம்ப அடிப்படைன்னு புரிஞ்ச சமூகம் ஆர்மீனியன் சமூகமோ கஜகஸ்தான் சமூகமோ அப்படி புரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிந்த வரைக்கும், ஒருவேளை அவர்கள் இலக்கியத்தை இன்னும் போய் பார்த்தா தெரியலாம். அவங்க அது ஒரு கொண்டாட்ட மனோபாவமாக, அது வந்து ஒரு மகிழ்வின் அடிப்படையாக மட்டும் உணவை பார்த்திருக்கலாம். ஒரு நாடோடி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா மீண்டும் எப்போ சேர்ந்து உட்காருவோன்றது இருக்கு. தெரியாது. நெடும் பயணம். நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க எதிரில் ஒரு கார் வராத ரோட்ல டிராவல் பண்ணுவீங்க. ஆமா, நீங்க ஒரு நாள் முழுக்க போனா கூட ஒரு மனிதனை நீங்க எதிரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவனுடைய பிரயாணம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, பெரிய விஷயம். மேய்ச்சல் நிலத்துல வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த கலோரியை பர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கு. நமக்கு வந்து நம்ம ரொம்ப முன்னாடியே நல்ல மேம்பட்ட ஒரு விளைச்சல் சமூகமா இருந்ததுனால நமக்கு அந்த மாதிரியான ஒரு நதிக்கரை நாகரிகம். ஆமா, அங்கனே தண்ணியை பச்சு அங்கனே ஒரு விவசாயத்தை பண்ணி சாப்பிட்டுறலாம். அப்புறம் அந்த பண்டமாற்றுகள் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு மலையில இருந்து கிழங்குகளை எடுத்துட்டு, கடல்ல இருந்து மீன்களை எடுத்துட்டு, அரிசி இங்கே கொடுத்துட்டு, அப்படி ஒரு வாங்கி சார்ந்த சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு நம்ம வந்து இதை படையல்மோ இல்லையா, சாமிக்கு தான் படையல் மாதிரி எல்லாத்தையும் வச்சு படையல் மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி விருந்து இதில் மட்டும்தான். அதுவும் குறிப்பாக விஜயநகர பேரரசுகளுடைய காலத்தில் பார்க்கும்போது தான் ஈவன் இட்லி, தோசை, சீடை எல்லாமே அங்கேருந்து தான் நிறைய வருது. அப்புறம் பழைய நம்ம உலகத்தமிழர் உணவுன்னு ஒரு புத்தகம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தமிழர் உணவு, அதில் எடுத்து பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வருது. ஊன் சோறு அப்படின்னா அன்னைக்கு எந்த ஊன் கிடைக்குதோ அதை சோத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் சிறு சிறு குட்டி உணவுகள், குட்டி இதுதான் கொடுக்குறாங்களே. ஒரு படையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்ததாக எனக்கு தெரியல. நம்ம மரபுல பெருந்தீனியை வந்து ரொம்ப மோசமாக தான் சாடுறாங்க. நாட் ஓன்லி வள்ளுவர், நம்முடைய ஔவையார்லேருந்து ஆரம்பித்து நம்ம தனிப்பாடல் திரட்டிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து பெருந்தீனி சாப்பிடக்கூடியவர்களை வந்து அதை வந்து சாப்பாடுங்கிற இடத்துலேயே அவங்க வைக்கல. ஒருத்த அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டானா நம்ம மரபு அதை அவன் இறை எடுக்கிறான்னு தான் சொல்லுதே தவிர சாப்பிட்றான்னு சொல்கிறதில்ல. இது ஒரு பக்கம். ஒரு காலத்தில் மேடம் என்னை வந்து எங்கேயாவது ஒரு ஊரில் போய் சாப்பிடணுமா, செல்வேந்திரனுக்கு ஃபோன் பண்ண அந்த ஊரில் என்ன கிடைக்குன்னு சொல்லுவார். அல்லது மீன் வாங்கணுமா, அவர்கிட்ட பேசுங்க அப்படிம்பாங்க. ஒருபடி மேலே போய் நாஞ்சில் நாடன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் வந்து செல்வேந்திரன் இந்தியாவை நக்கியே உணர்ந்தவர், தன் நாவாலே உணர்ந்தவர்லாம் எழுதியிருக்கிறாரு. அது அப்போ எனக்கு வந்து நம்ம தேடி சாப்பிட்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த சொசைட்டியில் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. யாராவது வந்து அப்படி ஒருத்தர் என்கொயரி பண்ணால் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் 40 தொடும்போது பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு வரும்போது, ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி, அப்புறம் இந்த தொப்பை வர்றது, அப்புறம் யூரிக் ஆசிட், அப்புறம் வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன், அப்புறம் ஸ்லீப்லெஸ், இது மாதிரி ஒன்று தொட்டு வரும்போது
யாராவது இன்றைக்கி ஒரு பையன் கேமராவை தூக்கிட்டு போய் இன்ஸ்டாகிராமில் நான் இங்கே வந்துட்டு நண்பர்களே இங்கே ஃபலூடா இப்படி கிடைக்குது நண்பர்களேன்னு பேசும்போது எனக்கு தாங்குவியா தம்பி நீ அப்படின்னு தான் தோணுது. இன்றைக்கி ஒருத்தர் ஃபூடி அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு ஊட்டுற எரிச்சல் வந்து டேய் இந்த வார்த்தையினால தான்டா நான் அழிஞ்சேன், நீங்களும் அந்த பாதைக்கு போகாதீங்கடான்னு தோணுது. ஒரு மகளிர் மருத்துவ சிறப்பு நிபுணராக இந்த 3 விஷயம் அன்றாடம் ஒரு ஒர்க்கிங் விமனுடைய லைஃப்பில் காலையில் எந்திரிச்சு வீட்டையும் பார்த்துட்டு கணவனையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகக்கூடிய ஒரு விமனுடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள் தவிர்க்கக்கூடவே இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பரிந்துரைப்பீங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு வந்து நட்ஸு சார், நல்லா நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸு, ஃபாக்ஸ் நட்ஸ்னால் மக்கானா கண்டிப்பாக அது சாப்பிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு நட்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் இது பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்டு இல்லாமல் நார்மலான பீஸ்ஃபுல் லைஃப்பை வாழணும். இது வந்து ஓகே. இந்த மக்கானான்னு சொன்னோன்னு டாக்டர் நான் வந்து ஒரு மக்கானா வந்து 180 ரூபா, அதில் இந்த ஆனியன் சால்டட் ஃப்ளேவர்லாம் பார்த்தா அதுவே ஒரு காபடி தாமரை பூவுடைய இதுதானே மக்கானாங்கிறது. அதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது டாக்டர், நிறைய சால்ட் போட்ட ஃப்ளேவர்ஸ்லாம் கூட இருக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து என்ன வெரைட்டி? நார்மல் தான் சார், சால்ட் இல்லாமல் நார்மல் ஃபாக்ஸ் நட்ஸ் வாங்கி வீட்லேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 2 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும், 3 வெஜிடபிள்ஸ் எப்படி இருந்தாலுமே இன்டேக் பண்ணிக்கணும். ஓ இது நல்லா இருக்குது. இது 3 வெஜிடபிள் இருக்கணும், 2 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும் சார். அது வந்து ஜூஸாக இல்லாமல் ஃப்ரூட்டை வந்து அந்த ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்டா நமக்கு நல்ல ஃபைபராக கிடைக்கும். ஜூஸ்னால் பாதி நமக்கு அதிலே போயிடும். ஸோ அதனால நம்ம அந்த ஹோல் ஃப்ரூட்டாக இன்டேக் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. டாக்டர் நான் வந்து வெவ்வேறு தருணங்களில் உங்கள்கிட்ட வந்து மருத்துவ ஆலோசனைகள் பெற்றிருக்கேன். அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னாக்கா, நான் இன்சோம்னியாவில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் இருந்தபோது நீங்கள் வந்து இந்த அமுக்காரா சூரணத்தை மோரில் கரைச்சி குடிங்க அப்படின்னு ஒரு பால்லையும் ஆமாம் அப்போ குடிச்சு சொன்னீங்க. அது எனக்கு வந்து நல்ல பலன் அளிச்சுது. இன்னொன்று இந்த கஜகஸ்தான் ட்ரிப் இப்போ பேசும்போது ஞாபகம் வந்தது என்னென்னா, கஜகஸ்தானுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வீசாலாம் வந்ததுக்கப்புறமா என்னுடைய கால் பெருசாக வீங்கிருச்சு, கால் ஷூக்குள்ளரே நுழையலை. ஐயோ இப்படி இருக்குதே, நான் என்ன பண்ணுறது, அங்கே போய் கேன்யன்லலாம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து இதை போட்டுட்டு இப்போதைக்கு இந்த டூரை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் மற்றது பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. நான் வந்து அதை போட்டு ஒரு நாளைக்கு அங்கே 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கூட போனேன். அங்கே உங்கள் நண்பர் மஃபாய் பாண்டியராஜனை கூட கஜகஸ்தானுடைய பள்ளத்தாக்கில் மீட் பண்ணேன். ஆமாம். அப்போது இது 2 தருணம் நீங்கள் உங்களுடைய சித்த வைத்தியம் சார்ந்த மருத்துவத்தை கொடுத்தது எனக்கு நல்ல பலன் அளித்தது. ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து மருத்துவ பரிசோதனை முடிச்சுட்டு வந்து எனக்கு யூரிக் ஆசிட் லெவல் அபாயகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதோ அல்லது D3 இருக்கும்போதோ லெவல் ஜாஸ்தியாக டெஃபிஷியன்சி இருக்கும்போதோ நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, இமீடியட்டாக இந்த அலோபதியை வாங்கி சாப்பிட்டுக்குங்கன்னு நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணீங்க. அப்போது வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் சித்த வைத்தியத்தில் சிறந்து விளங்குறீங்க, ஹெர்பல் மெடிசினில் மாற்று மருத்துவத்தில் சிறந்து இருக்கீங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் அதனுடைய எல்லைகளையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு முதல்ல அதை போய் பார்த்துருங்க அப்படின்னு. ஸோ இந்த வேலையை நீங்கள் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாடர்ன் மெடிசன் அப்படி சில பேர் இதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குதுன்னு உங்ககிட்ட அனுப்புகிறாங்களா? நிறைய. அதாவது மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுற விஷயம் அதுதான். அதாவது நிச்சயமாக நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, எல்லை, அதை வந்து புரிஞ்சு கொள்ளணும். சித்த மருத்துவம் எல்லாத்துக்குமான தீர்வு அப்படின்னு சொன்னேன்னா அதை விட ஒரு பொய் வேறு எதுவும் இருக்க முடியாது. எங்களுக்கு எல்லை இருக்குது. எனக்கு வந்து ஒரு அவசர தீவிர நிலையில் நவீன மருத்துவம் தேவைப்படுறப்ப கண்டிப்பாக அதற்கு படித்த நவீன மருத்துவர்கள்ட்ட அனுப்பணும். நாங்களே அதுக்கு மருந்து எழுதி கொடுக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து அவங்க போய் அனுப்புகிறோம். இது முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து சில மருத்துவத்தினுடைய அடிப்படை அறமே என்னென்னா டூ நோ ஹார்ம் தான். நீ தாமதிக்கிறதே தவறு செய்கிறது தான். நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ போய் இல்லைன்னா அனுப்பி விட்றேங்க, அதுவும் தப்பு. வருமுன் காவாதான். நோயை வந்து முதல்ல நோய் முதல்ல நாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு காரணத்தினால வந்திருக்க நோய். இதை சித்த மருத்துவத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்த மட்டில், எனக்கு எல்லாம் சித்த மருத்துவத்துலையும், எனக்கும் நானும் பெரிய சித்த மருத்துவத்துலையும் எல்லாம் தெரியாது, படித்து கொண்டே இருக்கிற விஷயம். எனக்கு தெரிந்த மட்டில் இது பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அவருக்கு எது மிகச்சிறப்பான சரியான வைத்தியமோ அதுக்கு நான் அனுப்பணும். அதுதான் அடிப்படை அறம். அந்த அறத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அதை நவீன மருத்துவம் அனுப்புகிறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நிறைய நவீன மருத்துவர்கள் அவர்களுடைய தேவைக்கு அவங்களே வராங்க. இப்போ நிறைய வந்து சார் இது தெரியும் சார், எங்கள் இதில் இவ்வளோ லிமிட்டேஷன் இருக்குது, டூ யூ ஹேவ் எனி, அவங்க இதெல்லாம் பார்க்குறேன்,
நீங்கள் இதில் சித்த மருத்துவத்தில் இது பண்ண முடியுமா, எனக்கு வந்து இந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது, நான் எப்போ அடிக்கடி சிரமப்படுறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிற மருத்துவர்கள், எனக்கு கிரான்ஸ் இருக்குது, நான் வந்து பார்க்க உங்கள் இதில் என்ன மருத்துவம் இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு ஆஸ்மா இருக்குது, நானும் அப்போ பெயின் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வராமல் தடுக்கிறதுக்கு ரெகுலராக அவங்க இதில் ஏதாவது எடுத்துக்கலாமா, ஆர்த்ரைட்டிஸில் முட்டு வலி இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இதை வந்து எனக்கு வந்து கூட இப்படி வரக்கூடிய நவீன மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க. அதை தாண்டி அவர்கள் பரிந்துரை சீட்டு அனுப்பி அவங்களே கடிதம் எழுதி, டாக்டர் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, வி ஹாவ் லிமிட்டேஷன்ஸ் இன் திஸ், சித்தால உங்களுக்கு எதுவும் இருக்கா, இஃப் யூ ஹாவ் யூ கேன் கைண்ட்லி சஜஸ்ட் என்னன்னு அனுப்புங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அதை அனுப்புகிற மருத்துவர்கள் இங்கே நிறைய வந்துட்டாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது வந்து சரி, அது இதுதான் புரிதல். இது வந்து ஒரு இந்த தன்னுடைய லிமிட்டேஷன் தெரிந்து நாங்கள் வந்து சித்த மருத்துவத்துலேருந்து நவீன மருத்துவம் அனுப்புகிறதும், நவீன மருத்துவர்கள் அவங்க பார்க்கக்கூடிய நோயர்கள் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து ரொம்ப லாங் கிரானிக் இதாக இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில் நல்ல கிளைம் இருக்குது, இவங்க அதை அறிவியல் பூர்வமாக செய்கிறாங்க. இந்த நம்பிக்கையை பெற்றதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் வந்து இவங்க ஆரோக்கியா சிவராமன் இவங்க வந்து ஒரு அந்த அறிவியலை புரிந்து அவர்கள் எல்லைகளை புரிந்து அவங்க செய்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட கரெக்டாக நம்ம அனுப்பலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த பாங்கு வந்து வளர்ந்து கொண்டே வரணும். இதுக்கு அடுத்த பாங்கு தான் வந்து ஒருங்கிணைந்தே செய்கிறது. டாக்டர் நான் இதை நான் பார்த்துக்கிறேன், கூட இதை நீங்கள் கொடுங்க, சேர்ந்து செஞ்சிடலாம், எப்படியாவது அவங்கள சரியாக்கணும். பல நேரங்களில் புற்றுநோய்களில் வந்து நடக்குது. எங்களுடைய மருத்துவமனையில் ஒரு புற்றுநோய்க்கு வந்து ஒரு தீவிர சிகிச்சை நிலையில் வந்து அவங்களுக்கு முழுமையாக அறுவை சிகிச்சை பண்ணி கதிர்வீச்சு பண்ணி சரியாக்குவோம். அந்த அந்த நேரத்தில் நவீன மருத்துவர்கள் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அது நோய் முழுசாக போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, இப்போதைக்கு எல்லாம் போயிடுச்சு, திரும்ப அது துளிர்க்காமல் உங்கள் உணவில் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவில் அந்த மரபணுகளில் மாற்றப்பட்ட விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு புற்றுக்கான காரணி இருக்கும், நோயாக எக்ஸ்பிரஸ் ஆகிருக்காது. அந்த நோயாக எக்ஸ்பிரஸ் ஆக விடாமல் அந்த மெட்டாஸ்டெசிஸ்மாங்க வேறு இடத்துல போய் பரவுறது, புதிதாக ப்ரோக்ரஸ் ஆகுறது, அந்த கேப்பில் பேஷண்ட் வந்து கையிறு நிலையில் இருப்பாங்க. எனக்கு பயமும் இருக்கும், நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னு. என்ன செய்யன்னு கேட்டால் நல்ல உடம்பு பார்த்துங்க, ஏன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு கீமோ கொடுத்து அதுக்கப்புறம் கதிர்வீச்சு செய்து மெலிந்த தேகத்தோடு இருக்க ஒருத்தர் அடுத்த 3 வருஷத்தில் வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா. அந்த இடத்துல இப்போல்லாம் நிறைய புற்றுநோய்க்கான பெரிய மருத்துவர்கள் என்னட்டு அனுப்புகிறாங்க, டாக்டர் நீங்கள் இந்த பேஷண்ட்ஸு நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல சரியான உணவை அவங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சித்த மருந்துகளில் இதுக்கான அடிப்படை மருந்துகள் எதுவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுங்க. இந்த பார்வை வந்திருக்கு. இது வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துலேயுமே சர்க்கரை, இரத்த கொதிப்பு, இதய நோய், புற்றுநோய் மாதிரியான நாட்பட்டு பரிந்துரைக்க வேண்டிய ஒரு நோய் நிலைகளில் கூட்டு சிகிச்சை முறைகள் உருவாகணும். அதில் என்ன ஒரு இன்ஹிபிஷன் வருது அப்படின்னா, எவிடன்ஸ் இருக்கா, உங்கள் இது வந்து இது மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யும்போது ஒரு மருத்துவத்தினுடைய பயோலபிலிட்டியை இன்னொரு மருந்து போய் குறைச்சிருமா, ரெண்டும் சேர்ந்து பாதுகாப்பானதா, அப்படி தான் எவிடன்ஸ் இருக்கா, அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஞ்சாக இருக்குது அப்படின்னு நவீன மருத்துவர்கள் கேட்பாங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னா, எவிடன்ஸுக்கு வந்து செய்ய விடாத அளவுக்கு இன்னைக்கு சமூகம் இருக்குது. உதாரணமாக அப்படியான ஒருங்கிணைந்த ஆராய்ச்சியை ஒரு சித்த மருத்துவர் செய்யவே முடியறதில்லை. இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. அதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மருந்தை ஆய்வு செய்வதற்கு நவீன மருந்து நிறுவனங்கள் $1 பில்லியன் செலவழிக்குது. 9,000 கோடி இன்னைக்கு செலவு பண்ணி ஒரு மாலிகுலை அவன் கொண்டு வரான். ஒட்டுமொத்த சித்த மருத்துவத்தினுடைய வணிகமே 200 கோடி தான். நீங்கள் யார் 9,000 கோடியை போட்டு இவங்க வந்து எவிடன்ஸை கொண்டு வந்து மிகப்பெரிய நெஸ்லேயும் மிகப்பெரிய ரோச்சும் மிகப்பெரிய நிறுவனங்களும் சித்தாவும் இதுவும் பண்ணுங்கன்னு ஒரு எவிடன்ஸோட வருவாங்க. அப்போ ஒரு புள்ளி எங்கேயாவது துவங்கணும் இல்லையா, அந்த துவக்க வேண்டிய புள்ளி இங்கே இருக்கணும். இந்த சிந்தனை வளத்தில் இந்த மாதிரி நவீன மருத்துவரும் நல்ல அறம் சார்ந்த ஒரு நவீன மருத்துவரும் சித்த மருத்துவ அறிவியலை புரிந்து, இப்போ என்கிட்ட நான் எல்லாம் நல்லது நான் என்றைக்குமே ஒருபோதும் சொன்னதில்லை, எங்கிட்ட இது நல்ல மிகச்சிறப்பாக பயனாகுது, ஒரு டிஸ்பேஷனேட் கிளினிக்கல் லீட் அப்படிம்பாரு என்னோட பேராசிரியர். அந்த டிஸ்பேஷனேட் கிளினிக்கல் லீடு இருக்குன்னா அது வந்து இந்த நவீன மருத்துவத்தோடு சேர்ந்து ஒருங்கிணைய முடியுமா என்கிற ஆய்வை இங்கு தான் துவங்க முடியும். ஆனால் இங்கே துவங்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கப்படுது. எந்த நேரத்தில் எங்கே போனாலும் நாங்கள்
பல முட்டுக்கட்டைகளை சந்திக்கிறோம். வலி இருக்கு எனக்கு, நான் அதை சொல்ல முடியறது இல்லை. பல இடங்கள்ல முட்டுக்கட்டைகள் இருக்கு. வாங்க நம்ம மட்டும் சேர்ந்து இதை ஒர்க் பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு வரக்கூடியது நிறுவனங்கள் மிக மிக குறைவு. அப்போ போராடி தான் நம்ம இதை அடைய முடியுது. பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகளில் இப்படியான ஆய்வுகள் நிச்சயமாக யார் தடுத்தாலும் நடக்கும். அப்போ பெரிய அளவில் வரும். அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை வரும். அது வரைக்கும் இந்த மருத்துவத்தை எள்ளல் செய்வது, எல்லாம் ஹம்பக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, தோர்த்திக்கு போடுங்கன்னு சொல்கிறது. சில மருத்துவர்கள் வந்து எனக்கு சித்த மருத்துவர்கள் சில பேர் நவீன மருத்துவ பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அதெல்லாம் அலோபதி டாக்டர்கிட்ட கேட்டுங்கன்னு சொன்னால் அதுவும் அடிமுட்டாள்தான். அதே மாதிரி நவீன மருத்துவரை சித்தாரணம் எனக்கு தெரியாது, பூரா விளங்காது, ஒன்று வேலை செய்ய, தோர்த்திக்கு போடு அப்படின்னு சொல்கிறது அதுவும் முட்டாள்தான். ஸோ புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். நம்ம வந்திருக்கிறது அந்த நோயறினுடைய உடல்நிலையை சரியாக்கணுங்கிறது. அப்படி ஒரு பார்வை வந்துன்னா தான் சரியாக வரும். ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு உரையாடலாக இருந்தது. காலை முதல் உங்களுடைய மருத்துவர்களோடையும் பேசுனது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நிச்சயமாக இந்த நலத்தின் நேயர்களுக்கும் அது ஒரு பெரிய இனிய அனுபவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக மிக மகிழ்ச்சி டாக்டர் உங்களோட பேசுனதில். வணக்கம் டாக்டர். ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.